ஈடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் ஆர்த்தி ஸ்ரீனிவாசன். மே 4, 2026 என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இஜிஆரை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல்டு அப்படின்னாலே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நம்ம ஃபிசிக்கலாக கோல்டு வாங்கி வைப்போம். ஸோ ஃபிசிக்கலாக நம்ம கோல்டு வாங்கும்போது மேக்கிங் சார்ஜஸ்ஸு, பியூரிட்டி ரிஸ்க்கு, ஸ்டோரேஜ் ரிஸ்க்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது எல்லாரும் என்ன பண்ணோம், சரி டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறதுக்கு கொஞ்சம் மாறலாம் அப்படின்னு யோசித்தோம். ஸோ அதை நம்ம பார்க்கும்போது அதுக்கு சரியான ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கிடையாது. சரி, ரெகுலேட்டடாக இருக்கிறாப்புல கோல்டு என்னதான் இருக்குது அப்படின்னு நம்ம தேடும்போது கோல்டு ETF இருக்கு. ஆனால் அதில் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ உண்டு. சரி, வேற என்ன இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சோவரின் கோல்டு பாண்ட் இருக்கு. ஆனால் அதுலேயும் புதுசாக அடுத்தடுத்த பாண்ட் வராதுன்னு சொல்லியிருக்காங்க. 8 வருஷம் லாக்இன் பீரியட். சரி, 10 வருஷம் நான் அதை ஹோல்டு பண்ண முடியுமான்னு கேட்டால் கிடையாது. 8 வருஷத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வித்ட்ராவல் ஆகி வந்துடும். ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் கூட கோல்டை அதிகமாக வாங்கி வைக்காதீங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. ஆனால் கடந்த 2 வருஷமா கோல்டோட அப்ரிசியேஷன் அப்படிங்கிறது நம்ம போர்ட்ஃபோலியோவில், ஒவ்வொருத்தங்களோட போர்ட்ஃபோலியோவில் ஒரு 5லேருந்து ஒரு 10% கோல்டு எக்ஸ்போஷர் வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறப்பல இப்போ எல்லாமே சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு. ஏன் என்பிஎஸ்ல கூட கோல்டோட எக்ஸ்போஷர் இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது என்எஸ்சியில் இஜிஆரை கொண்டு வந்திருக்காங்க. எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ். இஜிஆர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, அதில் என்ன ட்ராபேக் இருக்குது, சரி கோல்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி தான் பார்க்குறது, இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்டாக தெரிஞ்சுப்போம். இப்போ இஜிஆர்னா என்ன, எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாக சிம்பிளாக சொல்லணும்னா ஃபிசிக்கல் கோல்டை எலக்ட்ரானிக் ஃபார்மாக மாற்றுறது தான் இந்த இஜிஆர் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ். இப்போ முன்னாடிலாம் நம்ம ஏதாவது பொருள் வாங்கணும்னா பணத்தை எடுத்துகிட்டு போவோம். ஆனால் இப்போ யூபிஐ வந்தாச்சு, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, நம்ம இதெல்லாம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கேஷ் அதிகமாக யூஸ் பண்ணுறோமான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா டிஜிட்டலைஸ் ஆகி வந்தாச்சு. அதே மாதிரி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி ஷேர் சர்டிஃபிகேட்னு ஒன்று இருக்கும். எந்த ஷேர் வாங்கினாலும் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் நிறைய பேர் வந்து டிமேட்டில் கொடுத்து கரெக்டாக சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் அவங்க டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் கிட்ட கொடுத்து ஒரு புரோக்கர் மூலியமா அதை வந்து அவங்க டிமேட்டில் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது எலக்ட்ரானிக் ஃபார்மில் ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. அதுலேருந்து என்எஸ்சி பிஎஸ்சியில் நம்ம அந்த ஷேர்ஸை வந்து செல் பண்ணுறது, வாங்குறது, ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? சேம் வே ஃபிசிக்கலாக நம்ம கையில் இருக்கிற கோல்டை ஒரு வாலெட் மேனேஜர் கிட்ட கொடுத்து நம்ம அதாவது சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் மூலியமா, டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட் மூலியமா நம்மளோட டிமேட் அக்கௌண்ட்ல எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸா அவங்க கிரெடிட் கொடுப்பாங்க. பிசிக்கல் கோல்டை எலக்ட்ரானிக்கா மாத்துற ப்ராசஸ் தான் இஜிஆர். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, வாலெட் மேனேஜர்ஸ் இருக்காங்க, செபி அப்ரூவ்டு வாலெட் மேனேஜர்ஸ். இவங்க யாரெல்லாம் அப்படின்னு கேட்டால் ஒரு 3 பேர் இருக்காங்க. மும்பையில் 2 பேர் இருக்காங்க, அகமதாபாத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ இது எல்லாமே செபியோட வெப்சைட்டில் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க, இவங்க 3 பேரும் யார் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க கிட்ட நம்ம கொண்டு போய் நம்மளோட ஃபிசிக்கல் கோல்டை கொடுக்குறோம் அப்படின்னா அவங்க வந்து அந்த பியூரிட்டி ரிஸ்க், அந்த பியூரிட்டி டெஸ்ட் எல்லாம் பண்ணிட்டு எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிட்டு, ஸோ அதுக்கு ஈக்குவலான எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்டை நம்மளோட இந்த சிடிஎஸ்எல், என்எஸ்டிஎல் மூலியமா நமக்கு டிமேட் அக்கௌண்ட்ல நமக்கு கிரெடிட் கொடுத்துருவாங்க. எக்ஸாம்பிளுக்கு இப்போ 1 kg அப்படிங்கிறத நான் கொடுக்குறேன், அவங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு 1 kg இருக்கு அப்படின்னா அந்த 1 kgக்கு ஈக்குவலான அந்த இஜிஆர், எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ் அப்படிங்கிறது என்னோட டிமேட்ல வந்துடும். இதுவே நான் 10 கிராம் கொடுக்குறேன் அப்படின்னா 10 கிராமுக்கு ஈக்குவலான அந்த இஜிஆர் என்னோட டிமேட் அக்கௌண்ட்ல கிரெடிட் கிடைச்சிரும். இப்போ டிமேட்ல கிரெடிட் ஆயிருக்கிற அந்த இஜிஆர் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ என்எஸ்சி பிஎஸ்சி இருக்காங்க இல்லையா, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், நம்ம ஒரு ஷேரை வாங்கி விற்கணும் அப்படின்னாலும் அந்த எக்ஸ்சேஞ்சஸ் மூலியமா தான் நம்மளால வாங்க முடியும், விற்க முடியும். அதே மாதிரி அதே எக்ஸ்சேஞ்சில் இந்த இஜிஆரும் ட்ரேட் ஆகும். நம்ம அங்கே போய் நம்ம அதை சேல் பண்ணலாம். சரி, இது எல்லாமே ஃபிசிக்கல் கோல்டு கையில் இருக்கு, அதை நான் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி இதை இஜிஆராக கன்வெர்ட் பண்ணி நான் ட்ரேட் பண்ணுறேன். சரி, புதுசாக நான் கோல்டு வாங்கணும்னு நினைக்கிறேன், நான் இஜிஆர்ல எப்படி வாங்குறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு இடிஎஃபாக இருக்கலாம், ஒரு ஷேராக இருக்கலாம், என்எஸ்சி பிஎஸ்சியில் போய் எப்படி நீங்கள் வாங்குறீங்களோ அதே மாதிரி இஜிஆரும் ட்ரேட் ஆகும், நீங்கள் அதிலேயே போய் வாங்கிக்க முடியும். ஸோ இப்போ அது என்ன மாதிரியான டினாமினேஷனில் இருக்குது அப்படின்னா, 100 மில்லிகிராம், 1 கிராம், 10 கிராம், 100 கிராம், 1 kg, இந்த டினாமினேஷன்லலாம் நம்ம போய் வாங்க முடியும். ஃபியூச்சரில் இன்னும் 1 மில்லிகிராம், 10 மில்லிகிராம்ஸ் எல்லாம் வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா யாரெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறோம் எல்லாருமே இஜிஆர்லையும் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம ஒரு ஷேர் வாங்குறோம், நம்ம சேல் பண்ணணும், வாங்கணும் அப்படின்னா ஒரு புரோக்கர் கிட்ட டிமேட் அக்கௌண்ட், ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அவங்க மூலியமா, அந்த பிளாட்ஃபார்ம் மூலியமா தான் நம்ம இந்த என்எஸ்சி பிஎஸ்சிலலாம் ஷேர்ஸ் வாங்குறது, இடிஎஃப் வாங்குறது, பாண்ட்ஸ் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இந்த இஜிஆர் அப்படிங்கிறதும் எல்லா புரோக்கர்ஸும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கான ஒரு பெர்மிஷன் அப்படிங்கிறது அந்த ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு. சரி, இது வந்து இதோட ட்ரேடிங் டைமிங் அப்படின்னு
பார்த்தோம்னா மார்னிங் 9 o'clockலேருந்து நைட்டு 11:55 வரைக்கும் உங்களால் EGR அப்படிங்கிறத உங்களால் வாங்க முடியும், விற்க முடியும். ஸோ ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது நைட்டு 9 மணி 10 மணினா கூட நம்மளால இதை ட்ரேட் பண்ண முடியும். தென் இதோட செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது T+1 டே. இன்னைக்கு ஒரு EGR நீங்க போய் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த நாள் உங்களோட டிமேட்ல கிரெடிட் வந்துடும். இப்போ இந்த EGR அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ்ல யாரெல்லாம் உள்ள வராங்க அப்படின்னு கேட்டா ஒரு வாலெட் மேனேஜர்ஸ் இருப்பாங்க. அவங்க கிட்ட தான் நம்ம போய் நம்ம கோல்டை கொடுப்போம். அவங்க தான் CDSL NSDLக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இந்த அளவு இவங்க டிமேட்டுக்கு இந்த அளவு இருக்கணும் அப்படிங்கிறத அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ CDSL NSDL டெபாசிட்டரி பார்ட்டிசிபென்ட்ஸ் இருக்காங்க. சரி, நம்ம அதை எங்கே ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுலேயும் நம்ம போய் ட்ரேட் பண்ணுறோம். ஸோ எக்ஸ்சேஞ்சஸ் உள்ள வருது. இதுக்கு நடுவில் இன்டர்மீடியேட்டரி புரோக்கர்ஸ் இருக்காங்க. ஸோ இத்தனை பேர் இருக்காங்க. இவங்க எல்லாரையும் ரெகுலேட் பண்றது யாரு அப்படின்னு கேட்டா செபி தான் ரெகுலேட் பண்றாங்க. இப்போ EGRல என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ் ரிஸ்க் கிடையாது. இப்போ நார்மல் நம்ம கோல்டை வாங்கி வைக்கிறோம் அப்படின்னா ஒன்று பேங்க் லாக்கர்ல இருக்கும், இல்லைனா வீட்டில் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம்னா ஸ்டோரேஜ் ரிஸ்க் அப்படிங்கிறது இருக்கும். பட் இது பொறுத்த வரைக்கும் EGRல ஸ்டோரேஜ் ரிஸ்க் கிடையாது. ரெண்டாவது பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ ஃபிசிக்கலாக நம்ம கிட்ட ஒரு கோல்டு இருக்குது, நான் அதை செல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒரு கடையில் நான் போகிறேன். தென் ஒரு பர்சனை நான் போய் பார்க்குறேன், ஒரு ட்ரஸ்டபிளாக இருக்காங்களா அப்படிங்கிறதையும் நான் பார்க்கணும். தென் நான் கொண்டு போய் கொடுக்குறேன், அந்த குவான்டிட்டிக்கான கரெக்டான அமௌண்ட் தான் எனக்கு வருதா, இதெல்லாமே ஒரு கொஷின் மார்க். பட் இங்கே EGR அப்படின்னு பொறுத்த வரைக்கும் எல்லாமே எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கும். என்ன வேல்யூ அப்படிங்கிறதும் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் அந்த வேல்யூவையும் நல்லா பார்த்துக்க முடியும். வேணுங்கிறப்ப உங்களுக்கு அதை செல் பண்ண முடியும். இன்னொன்று, லாங் டேர்முக்கு உங்களால் ஹோல்டு பண்ண முடியும். இப்போ சாவரின் கோல்டு பண்ணால் 8 வருஷம்னு சொல்கிறோம்ல, இது 10 வருஷம் 15 வருஷம் உங்களுக்கு எவ்வளோ நாள் அந்த ஃபார்மில் எலக்ட்ரானிக் ஃபார்மில் உங்களால் மெயின்டைன் பண்ண முடியுமோ எவ்வளோ நாள் வேணாலும் லாங் டேர்முக்கு உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும். இது நமக்கு எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கிறதுனால ஃபியூச்சரில் இந்த EGR பிளட்ஜ் பண்ணி ஷேர்ஸ் வாங்குறது அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கூட வந்தாலும் வரலாம். இன்னொன்று, இதில் இருக்கிற இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னா, உங்களால் ஃபிசிக்கலாகவும் அந்த கோல்டை திரும்ப எடுத்துக்க முடியும். இப்போ எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்குது, அதே எலக்ட்ரானிக் ஃபார்மில் இருக்கிறத நீங்கள் செல் பண்ணிவிட்டு ஃபிசிக்கலாக தான் வேணும் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஈக்குவலாக எவ்வளோக்கு செல் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு ஈக்குவலாக ஒரு பாரோ இல்லை காயினோ நீங்கள் வந்து ஃபிசிக்கலாக கோல்டாகவே நீங்கள் திரும்ப வாங்கிக்கலாம். இந்த EGRல என்னெல்லாம் டிமெரிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோன்னா இது எலக்ட்ரானிக் ஃபார்மாக நம்ம மாற்றிடுறோம். ஸோ நம்ம கையில் ஃபிசிக்கலாக கோல்டு இருக்காது. நம்ம வந்து ஒரு நகையை வாங்கி அதை போட்டு பார்க்குறது, ஒரு கல்யாணத்துக்கு போகிற அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து கோல்டு ரெசிப்டாக டிமேட் அக்கௌண்ட்டுக்கு எலக்ட்ரானிக் ஃபார்முக்கு மாறிடும். ஸோ நம்மக்கிட்ட கையில் கோல்டு அப்படிங்கிறது இருக்காது. ஒன்று. ரெண்டாவது விஷயம்னு பார்த்தோம்னா சார்ஜஸ். இதுலேயும் சார்ஜஸ் இருக்குது. பட் இந்த எல்லா சார்ஜஸுமே ஒரு லாங் டேர்ம்னு பார்க்கும்போது காஸ்ட் எஃபெக்டிவாக தான் இருக்கும். என்னென்ன சார்ஜஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புரோக்கரேஜ் சார்ஜஸ். எப்படி ஒரு ஷேர் வாங்கி விற்கும்போது உங்களுக்கு புரோக்கரேஜ் சார்ஜஸ் வருதோ அதே மாதிரி இந்த EGRக்கும் புரோக்கரேஜ் சார்ஜஸ் உண்டு. தென் டெபாசிட்டரி சார்ஜஸ், CDSL NSDLக்கு இந்த டிமேட் சார்ஜஸ், ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் உண்டு. தென் அடுத்து ஸ்டோரேஜ் சார்ஜஸ் உண்டு. நம்ம வாலெட்டில் கொண்டு போய் வைக்கிறோம், அங்கே சேஃபாக இருக்கணும், அதுக்கும் ஒரு சின்ன ஃபீ இருக்குது. தென் அடுத்து பியூரிட்டி டெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எவ்வளோ ஆகுமோ அதையும் நம்ம பேர் பண்ணணும். தென் இப்போ சொன்ன எல்லா சர்வீசஸ்க்கும் எதுக்கெல்லாம் GST அப்ளிகபிள் ஆகுதோ அதுக்கு GST வரும். எங்கெல்லாம் டேக்ஸ் உண்டோ அங்கே டேக்ஸும் அப்ளிகபிள் ஆகும். ஸோ இந்த மாதிரியான சார்ஜஸும் உண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் பிரேக் டவுன் ஆகிறது, அதாவது ஒரு எக்கானமியை கொலாப்ஸ் ஆகிறது, பேங்கிங்லாம் ஃப்ரீஸ் ஆகிறது, இந்த டிமேட் அக்கௌண்ட்டு, ட்ரேடிங் அக்கௌண்ட், இந்த மாதிரி எதையுமே நம்மளால யூஸ் பண்ண முடியல. அந்த மாதிரி டைம்ல EGRன்னு இல்லை, நம்ம கிட்ட இருக்கிற எந்த எலக்ட்ரானிக் இதுவுமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி நடந்திருக்கான்னு கேட்டால் 2001ல அர்ஜென்டினால பேங்கிங் ஃப்ரீஸ் நடந்திருக்கு. தென் வெனிசுலால கரன்சி கொலாப்ஸ் அதுவும் நடந்திருக்கு. இன்னொன்று, இந்தியாவோட பார்ட்டிஷன் நடந்தது இல்லையா, அந்த டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஃபிசிக்கல் கோல்டு தான் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ இதெல்லாமும் சின்ன சின்ன டிமெரிட்ஸ் இருக்குது. அடுத்து கோல்டு அப்படின்னு வரும்போது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம், எது நல்லா இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நார்மல் பேடிஎம், கூகுள் பேலெல்லாம் நம்ம போய் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது அதை நம்ம பார்த்தோம்னா செபி, RBI இந்த எந்த ஒரு ரெகுலேஷனும் கிடையாது. தென் இதை வச்சு ஒரு லோனுக்கு ஒரு கொலாட்ரலாக கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அடுத்து ரெண்டாவதா பார்த்தோம்னா சாவரின் கோல்டு பாண்ட். இதை பொறுத்த வரைக்கும் RBI ரெகுலேட் பண்றாங்க. 2.5% ஃபிக்ஸடாவே இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. இது எக்ஸ்ட்ரா இன்கம்.
ஸோ இப்போ ஆனால் இதில் 8 வருஷம் லாக்இன் பீரியட் இருக்குது. புதுசாக அடுத்தடுத்த பாண்ட் வராது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் செல் பண்ணும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். அடுத்து பார்த்தோம்னா கோல்டு ETF. இதை வந்து செபி ரெகுலேட் பண்ணுறாங்க. இதை உங்களால் வந்து நார்மல் NSE BSE இந்த மாதிரி எதில் வேணால் வாங்கிக்கலாம். தென் இதை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்குது. இதையும் நீங்கள் செல் பண்ணும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் இல்லைனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். அடுத்து பார்த்தோம்னா EGR பொறுத்த வரைக்கும் செபி ரெகுலேட் பண்ணுறாங்க. இந்த ரெசிப்ட்ஸ் வச்சு எலக்ட்ரானிக் கோல்டு ரெசிப்ட்ஸை வச்சு பேங்க்ல லோன் வாங்கும்போது இதை கொலாட்ரலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். தென் இதை ஃபிசிக்கல் கோல்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். தென் இதுக்கு ஒரு மெச்சூரிட்டி பீரியட் அப்படிங்கிறது கிடையாது. லாங் டேர்முக்கு எவ்வளோ நாள் வேணாலும் நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். இந்த ஃபிசிக்கல் கோல்டாகவும் உங்களால் கன்வெர்ட் பண்ண முடியும். இதை செல் பண்ணும்போது லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். ஓகே, இந்த கோல்டு அப்படிங்கிறத நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டால், இப்போ வந்து ஒரு கல்யாணத்துக்காக ஒன்று சேர்த்து வைக்கிறாங்க, கல்யாணத்துக்காக வாங்குறாங்க. இப்போ உடனே கல்யாணம் வரப்போகுது, நான் கோல்டு வாங்கணும், கோல்டாக சேர்த்து வைக்கணும் அப்படின்னு இருக்கிறவங்க, இல்லை எனக்கு கோல்டு போட்டுக்க ரொம்ப பிடிக்கும், நான் கோல்டை வாங்கி நான் போட்டு பார்க்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு இருக்கவங்க ஃபிசிக்கல் கோல்டை தாராளமாக வாங்கிக்கலாம். இப்போ இந்த கோல்டை வந்து ஒரு இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்டாக நான் பார்க்குறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனாக நான் வந்து ஒரு ஃபிசிக்கல் கோல்டு பார்க்குறேன் அப்படின்னு இருக்கவங்க அதுக்கு பதிலாக இந்த EGR-ஆக இருக்கலாம், SGB-ஆக இருக்கலாம், கோல்டு ETF-ஆக இருக்கலாம், இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் தான் கோல்டில். இதையும் நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதே மாதிரி ஒரு லாங் டேர்முக்கு என்கிட்ட இப்போ பைசா இருக்கும்போது நான் போய் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கம் வாங்குறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த EGR ஆப்ஷன் அவங்களுக்கு பெனிஃபிட்டபிளாக இருக்கும். நன்றி.